பேர் இருந்தாவே போதும். மற்றபடி ஏதோ ஒரு 12 நம்ம அடையாள அட்டையிலேருந்து ஏதோ ஒரு இருந்தால் கூட நம்ம போய் ஓட் போடலாம். ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே வந்து செக் பண்ண முடியாது. 100 மீட்டர்ஸ் அவே தான் அவங்க மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியெல்லாம் இருக்காங்க. ஆமாம், லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எப்படி செக் பண்ண முடியும்? அந்த ஆப்லேயும் செக் பண்ண முடியல அப்படின்றாங்க. இல்லை, ஆப்பில் எல்லாம் செக் பண்ணலாம். ஆப்பில் செக் பண்ண முடியும். பட் நம்ம அது எபிக் நம்பர் நமக்கு தெரிஞ்சிடும். இல்லை, நான் ஒரு ஓட்டர்ஸை பார்த்தேன். உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு. 2 பேர்த்தையும் ரெகுலராக அதே ஸ்கூலில் தான் அவங்க வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஓட்டு இல்லைன்றாங்க. முகப்பேர் வெஸ்ட் இல்லை. இப்போ கூட பார்த்து சொல்லுவாங்க. இல்லை, அது நம்ம அதனால முன்னாடி அதை செக் பண்ணியிருக்கணும். ஏன்னா 1400க்கு மேலே போட் ஆயிடுச்சுனாக்க இன்னொரு பக்கத்து பூத்துக்கு போடுவாங்க. ஏதோ ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கும். அதனால கொஞ்சம் செக் பண்ணலாம். சோஃபார் எப்படி நடந்துட்டு இருக்கு சார் எலெக்ஷன்? உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எல்லா கலெக்டர்ஸ் எல்லாம் நம்ம டிஓஸ் எல்லாம் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, கான்டாக்டில் இருக்கிறாங்க. 1-2 அந்த மாதிரி ரிப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் தேவைப்பட்டால் நம்ம பண்ண போகிறோம். இல்லைனாக்கா சின்ன ரிப்பேர் இருந்தால் அது பண்ணுறோம். 9 above ஆகிட்டு இப்போ நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணி நான் சொல்கிறேன். தேங்க்யூ. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அதற்கு முன்னதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் சென்னை தேனாம்பேட்டை தொகுதியில் வாக்குப்பதிவு செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும், தென் சென்னை தொகுதியினுடைய திமுக